ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. எப்போவுமே ஒரு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போவோம், இங்கே போவோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம போவோம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எனக்கு இல்லை. நான் எங்கே போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு கிளம்பி வாங்கினாங்க, நானும் கிளம்பி போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இப்போ கூட போக போகிற கேங்ஸும் நியூ தான். ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கே போகிறோம் என்னன்னே தெரியாமல் நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுற என் ஆஃபீஸில் இருக்க ப்ரோ தான் வந்து சஜெஸ்ட் பண்ணார், வாங்க ப்ரோ சூப்பராக இருக்கும், ஒன் டே ட்ரிப் தான், போயிட்டு வரலாம்னு சொன்னார். அவரை நம்பி தான் போகிறேன். ஸோ எங்கே போகிறேன்னு அவர் இது வரைக்கும் எங்ககிட்டே சொல்லவே இல்லை. ஸோ நானும் இன்னொரு ஆஃபீஸ் ஃப்ரெண்டும் மொத்தம் நாங்கள் 3 பேர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், டோட்டலாக 6 பேர், 3 பைக்கு. இதுதான் எனக்கு கிடச்சிருக்க இப்போதைய அப்டேட்டு. மீதி எல்லாமே உங்களுக்கு ப்ளாகில் அப்டேட் பண்ணுறேன். சிறப்பாக சிரிச்சிட்டே வர வைக்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் நான் சொன்னேன் என் ஆஃபீஸ் மேட். அதே இல்லாமல் இந்த ட்ரிப்போட பிளானரும் இவர் தான். இவரை நம்பி தான் நம்ம போக போகிறோம். இன்ட்ரோ கொடுக்குற நேரம் கொடுக்கவே இல்லை. ஸ்டார்டிங் ட்ரபிள் எனக்குலாம். நானும் எதிர்பார்த்தேங்க அவர் ஏதோ இன்ட்ரோ கொடுப்பாருன்னு. நான் அவர் பாட்டுக்கு வந்தார், போகலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது ஸ்பாட்டில் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நாங்களே இன்ட்ரோ ஆகும். இது வரைக்கும் எங்களுக்கே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. இதாங்க கைஸ் நான் சொன்ன இன்ட்ரொடக்ஷன் டைம். இன்ட்ரோவேட்ஸ் எல்லாமே இன்ட்ரோ ஆக போகிறோம். லெட்ஸ் சீ. ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம், வண்டியை பார்க் பண்ணுங்கடா, உருட்டி விளையாண்டுருக்காங்க. எப்படி இருந்தாலும் மூஞ்சி பார்க்க தானே போறாங்க. நோ யாருண்ணா சொன்னா அம்சமாகறடா. டேமேஜான பீஸ் நானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன. ப்ரோ உங்க பேரு? என் பேர் அன்பு தலைவா. அன்பு ப்ரோ இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிற. அப்படி ப்ரோ உங்க பேரு? உதய். ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. லோகேஷ். இவர் தான் எங்க அண்ணன். ஏதோ கையுண்ணா. அப்புறம் நம்ம யூடியூபர் சாய். இந்த லட்சணத்துல கலாஸ்னிக் வந்து எடிட்டருங்க, அவனை கையை உடச்சு விட்டுருங்க. இந்த அவுட்டிங் ஒன் டே அவுட்டிங் போற இடம் என்னன்னு தெரியல. இவரு தாங்க பிளான் பண்ணாரு. இன்னுமே என்ன எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒன்னும் இல்லை, இவர் தான் ஆனலைங்க. நான் தாங்க லோகேஷ். கடைசியாக தான் வந்தார் வினாக். அந்த இருக்காரு வருது, அவர் தான் ஸ்பீடுக்கு மிச்ச வர மிச்ச ஆளே இல்லை. ஒரு 50 பேர் 60 பேர் ஓட்டுறப்ப லீடுக்கு ஒருத்தர் போகணும், ஸ்வீப்புக்கு ஒருத்தர் வரணும், மார்ஷல்னு ஒருத்தர் போய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஓகே. நம்ம 4 பேர் தான்டா இருக்கோம். இவன் கடைசி வரைக்கும் எங்க போறதே சொல்லவே இல்லை. அதாவது யாரு என்ன பிளான் பண்ணாலும் எங்க போகணும் தெரிஞ்சாதாங்க போறது. அதாவது ஒரு கூட்டமே கோளாறா இருந்தா இப்படிதான் இருக்கும். எங்கடா போறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. வாங்குறீங்களா?
எதுக்கு வேணாமா இதே போதுமே. சரி சரி முதல்ல நாம இங்கேருந்து எஸ்ஐ வேற எங்கன்னா போயிடலாம். திருவருகாடில் பூந்து பழவர்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். ஏதோ கோடு இருக்கிறோம். இப்போ தான் கைஸ் எங்கே போகலான்னு சொல்லி எல்லாமே டீக்கில் இருந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எப்படி இந்த சைடா வந்தது? இந்த சைடு தானே நீ குடிக்கிறதுக்காக வந்தது. ஓஹோ நாங்கள் இந்த ரெகுலர் கடை ஒயின் ஷாப் தெரியவே இல்லை. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. கோயில் அதான் இருபதாயிரம் போடுறாங்க நடக்க பார்த்தா பாரு. ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் வந்தோம். ஃபைனலி எங்கே போக போகிறோன்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். வெட்டமுகிலம் எத்தனை பேர் போகிறோமோ உள்ள போய் போங்க. எப்படி போங்க? ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் 40 rupees. வண்டிக்கு 40 rupees. கலெக்டர் 40, வண்டிக்கு 40. எங்கே திடீர் ஸ்லோ ஆகிட்டீங்க? வண்டி இல்லைன்னா வண்டி இல்லைன்னா இதோட காசு பே பண்ணிட்டு போயிரு. வண்டி மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும், ஆளுக்கு காசு மட்டும் பே பண்ணணும். கவர் வரல. ஊர்ல ஒன்றும் இல்லை. எந்த சுத்தமாக டவரே இல்லை. சித்திருக்க பையன் போடலாம். 4G கட்டி பரவாயில்ல. 4G கிடைக்குது. என்ன சிம்மு? ஜியோ. அதே ஜியோ தான் நானும் யூஸ் பண்ணுறேன். எனக்கு மட்டும் சுத்தமாக டவர் இல்லை. ஐஃபோன்லாம் அப்படிதான் சாபம். சிம்மில் பிரச்சனை இல்லை, ஃபோனில் தான் பிரச்சனை. நம்ம மலைக்கு வந்த மட்டும் தான் அவனுக்கு டவரு. ஆமாம். எங்கே ஸ்ட்ரைட்டாக போகணுமா? அப்போ அதுக்குள்ளே இல்லையா? எதுக்குங்க அதுக்குள்ள ஐயா? நான் இவ்வளோ தான் அதுக்குள்ளே தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓஹோ செம்மையா இருக்குல்ல. அப்போ நல்லா இருக்கு ப்ரோ. வியூ வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இடத்துல முடிச்சு போது செம்மையா இருக்கு. நீங்கள் அனிமல் ஸ்பாட் பண்ணுவோமா? யாரையும் பார்த்துட்டே இருக்காது. நானும் பார்த்துருக்கேன். இப்போதான் ஆன் பண்ணுறோம். எடுத்தாங்களா? ஏங்க நாங்களே வேலையாக தாங்க இருந்தோம். எடுத்தா என்ன எனக்கு ஓ அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சா? பார்த்தியா தலைக்கு தில்ல பார்த்தியா?